நிறமாறலாம் குணம் ஒன்றுதான், இடமாறலாம் நிலம் ஒன்றுதான், மொழி மாறலாம் பொருள் ஒன்றுதான், களி மாறலாம் கொடி ஒன்றுதான், திசை மாறலாம் நிலம் ஒன்றுதான், இசை மாறலாம் மொழி ஒன்றுதான், நம் இந்தியா அது ஒன்றுதானேவா. வெல்கம் டு ஜேபிஸ் தாட்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மைவி3 ஆட்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஏற்கனவே நம்ம சொன்னபடி எம்டி சார் வந்து பெயிலேருந்து வரல. இதுக்கு சில பல காரணங்கள் இருக்குது. நிறைய யூடியூபர்ஸ் வந்து இதை பற்றி பேசிகிட்டு தான் இருக்கிறாங்க, பார்த்துக்கிட்டே தான் இருக்கிறீங்க. நான் திரும்ப திரும்ப அதை வந்து ப்ரெஸ் பண்ணி சொல்ல விரும்பலை. ஆனால் நமக்குள்ள ஒற்றுமையினாலையும் நம்மளோட நம்பிக்கைனாலையும் கண்டிப்பாக நம்ம வின் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்பிக்கை இருக்கிறவங்க மட்டும் பாருங்கள், ஓகேங்களா? நம்பிக்கை இல்லாதவங்க தேவையில்லாத கமெண்ட்டெல்லாம் கொடுக்க வேணாம். நீங்கள் இப்போயே ஸ்கிப் பண்ணிவிட்டு போயிடுங்க. அதாவது நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது என்ன அப்படின்னா, ஒரு நீதிமன்றம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துச்சுனாலே வந்து சில பல காரணங்களால் அது லேட்டாக தான் செய்யும். நம்ம அப்படி தான் நம்ம மைண்டை ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். உடனே இன்றைக்கி வந்துடும், நாளைக்கு வந்துடும், நாளைக்கு கிடச்சிரும், பணம் கிடச்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு உடனே நம்ம எதிர்பார்க்கக்கூடாது. நம்ம செய்ய வேண்டிய ஒரே ஒரு வேலை என்ன அப்படின்னா, நம்ம வந்து கேப்சா போடுவோம். இப்போ நம்ம கேப்சா போடாமல் நிறுத்திட்டோம் அப்படின்னாலும் அது தப்பு தான், அது நம்மளோட மிஸ்டேக்கு. உறுப்பினர்களாகிய நம்ம மைவி3 ஆட்ஸ்க்கு நல்ல சப்போர்ட் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம வந்து ஸ்டோரில் போய் பர்ச்சேஸ் பண்ணணும். செகண்டு, நம்மளோட சீலிங் லிமிட்டை கரெக்டாக மறக்காமல் ஏர்ன் பண்ணிக்கிட்டே வரணும். இதுதான் நம்ம வந்து வச்சுருக்கிற நம்பிக்கை. இந்த நம்பிக்கை வந்து வீணாகாது, ஓகேங்களா? எம்டி சார் சொன்னதை திரும்பி சொல்கிறேன், நல்லவர் லட்சியம் வெல்வது நிச்சயம். இந்த நம்பிக்கை எனக்கு இருக்குது. அதே மாதிரி உங்களுக்கும் நம்பிக்கை இருந்தால் அப்படின்னா சீலிங் லிமிட் அளவுக்கு போடுங்க. உறுப்பினர்கள் யாருமே வந்து நெகட்டிவ் கமெண்ட் கொடுக்கல. எல்லாருக்கான ஒரே ஒரு கஷ்டம் என்ன அப்படின்னா, நமக்கு அமௌண்ட் வரல, நம்ம போட்ட அமௌண்ட் எடுக்க முடியல அப்படின்னு எல்லோரும் ஃபீல் பண்ணிகிட்ருக்குறீங்க. இது மைவி3 அப்படின்றது உறுப்பினர்கள் மட்டும் இல்லாத ஒரு ஃபேமிலியாக ஆகிட்டோம். அதனால் இந்த ஃபேமிலி மெம்பர்ஸு கஷ்டப்படாமல் சீலிங் லிமிட்டை பார்த்துக்கிட்டே வாங்க. இப்போ நம்ம உறுப்பினர்கள் நம்ம இவ்வளோ தூரம் ஃபீல் பண்ணுறோம். அப்போ எம்டி சார் வந்து ஒரு தலைமை எடுத்து எல்லாருக்காகவும் பார்த்து செஞ்சிகிட்டு இருக்கும்போது அவங்களோட கஷ்டங்களையும் நம்ம புரிஞ்சுக்கணும். அப்படி புரிஞ்சு ஒற்றுமையாக நம்ம ரன் பண்ணால் தான் நம்ம மைவி3 ஆட்ஸை வந்து ஜெயிக்க வைக்க முடியும். அதனால் நம்ம வந்து அதை பற்றி ஒரி பண்ணாமல் எப்போ வந்து நீதிமன்ற தீர்ப்பு கரெக்டான முறையில் வருதோ அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுறதுல தப்பு கிடையாது. ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கோங்க, ஒருக்கா கோர்ட்டு கேஸு அப்படிலாம் போச்சு அப்படின்னா அது வந்து 1 மந்த் 2 மந்த்ஸ் அப்படி டிலே ஆக தான் செய்யும். இது வந்து எல்லாருமே புரிஞ்சுக்கணும். இது வந்து இன்றைக்கி வரும், நாளைக்கு வந்துடும், நாளைக்கு கிடச்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு ஓவராக எக்ஸ்பெக்ட் பண்ண வேண்டாம். கொஞ்ச நாள் வரைய வெயிட் பண்ணலாம். எம்டி சார் வெளியில் வந்ததுக்கப்புறம் தான் உண்மை நிலவரம் தெரியும். அது வந்து நான் திரும்பியும் எல்லோரும் போட்ட அதே வீடியோஸை வந்து திரும்ப திரும்ப பேசுகிறதுக்கு விரும்பலை. அதனால தான் நான் வந்து நிறைய யூடியூபு அப்படின்றது போடலை. நான் போட்டு 10 டேஸ் ஆயிடுச்சு. இது வந்து ஜஸ்ட்டு என்ன சொல்கிறேன் அப்படின்னா, ஒரு மோட்டிவேஷனாகவும் இருக்கணும். அதே நேரம் உறுப்பினர்கள் வந்து சோர்ந்து போகாமல் நம்மளோட சீலிங் லிமிட் அளவுக்கு நம்ம ஏர்ன் பண்ணுவோம். இது வந்து நம்பிக்கை இருக்கிறவங்க மட்டும் பார்த்து நீங்கள் வந்து பயன் அடைஞ்சிக்கோங்க. நம்பிக்கை இல்லாதவங்க தேவையில்லாத கமெண்ட்ஸ் வந்து தயவு செஞ்சு யாருமே கொடுக்காதீங்க. ரொம்ப தேங்க்ஸ், ஓகேங்களா? தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். சரி, நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்ப்போம். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ட்ரை பண்ணுறது என்னது அப்படின்னா, பர்ச்சேஸ் பண்ணணும். நம்ம கம்பெனியை நம்ம இம்ப்ரூவ் பண்ண வைக்கணும் அப்படின்னா நம்ம வெளியில் பர்ச்சேஸ் பண்ணுறத நம்ம கம்பெனிலே இருந்து பொருட்கள் இருக்குது, நமக்கு தேவைப்படுற பொருட்கள் இருக்குது, அதை வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அந்த அளவுக்கு நம்ம செஞ்சால் போதும். இப்போ ஒரு பேஸ்ட்டே வாங்குகிறோம் அப்படின்னா வெளியில் வாங்குறதுக்கு பதிலாக நம்ம கம்பெனியில் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். நம்ம ஒரு பவுட்ரு வாங்குகிறோம், இல்லைன்னா நம்ம சாப்பிட்றதுக்கு இட்லி பொடி இந்த மாதிரி வாங்குகிறோம் அப்படின்னா நம்ம கம்பெனிலேருந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இப்படி இருக்கும்போது நம்ம மைவி3 உறுப்பினர்களில் நம்ம ஃபேமிலியை நம்ம இம்ப்ரூவ் பண்ண முடியும். அதாவது உறுப்பினர்களாகிய நம்மளுடைய ஃபேமிலியை வந்து நம்ம இம்ப்ரூவ் பண்ண முடியும். இதுதான் வந்து மைவி3 ஆட்ஸ்க்கு நம்ம கொடுக்குற பெரிய சப்போர்ட். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.